இறைவனை இழிவுபடுத்தினால் இங்கு பரிசீலிப்பார்கள். தனிநபரை பற்றி ஒரு கருத்தை சொல்லி இருந்தால் உடனடியாக சார்ஜ் ஷீட் போட்டு அதற்கு தண்டனை வாங்கி தருவதற்கு தமிழக அரசு தயாராக இருக்கிறது என்பதான் பார்க்கணும். இங்க ஈவேராவுக்கு ஆதரவு என்ற ஒரு பொய் பிம்பத்தை இந்த ஆளுகிற திருட்டு திராவிட மாடல் முன்னிலைப்படுத்துகிறது. ஆனா இது பிம்பம் தானே தவிர இது உண்மை இல்லை என்பதை இந்துக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். தாடிக்காரன் பேத்தின்னு பாடினவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காம தாடிக்காரருடைய சிலையை உடைப்பேன்னு சொன்னவர் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. பாஜக ஆதரவாளர்கள் எல்லாம் குறிவைக்கிறாங்களோ திராவிட மாடல் அரசு அப்படின்ற ஒரு கேள்வி முன் வருது இல்ல சார்? ஒருவனுக்கு ஒருத்தின்னு பண்பாட்டுல இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா நடைமுறையில அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டா அது கேள்விக்குறியாதானே சார் இருக்கு. அந்த வழக்கமே அழிஞ்சிட்டு வர மாதிரி இருக்கு. எல்லாரும் நிர்வாணமா இருக்கிறாங்க, நான் கோமணமாவது கட்டிக்கிட்டு இருக்கிறத சந்தோஷமா சொல்றேன்னா நீங்க ஏன் கோமணம் கட்டி இருக்கீங்கன்னு கேள்வி கேட்பீங்களா? இந்த பாரதத்தை உடைத்து சுக்குநூறா ஆக்கணும் அப்படின்றது பாகிஸ்தானுக்கு அடுத்து பிரிவினையை பேசியவர்கள், வங்கதேசத்திற்கு அடுத்து பிரிவினையை பேசியவர்கள் இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள், குறிப்பாக திரு அண்ணாதுரை அவர்கள் தான். எப்படி பாகிஸ்தான் பங்களாதேஷ்னு பிரிந்து இன்றைக்கு அவர்கள் பிச்சை எடுக்கிறார்களோ நாளைக்கு அப்படி தமிழ்நாடு பிச்சை எடுக்கும். பாரதத்தை விட்டு பிரிஞ்சா தமிழ்நாட்டுக்கு நிலைமை அதுதான். ஏன்னா இந்த குடும்பமே கொள்ளையடிச்சிருவாங்க. இன்றைக்கு குஜராத் எந்த அளவிற்கு வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு வெளிநாடுகளிலிருந்து முதலீடு செய்யறாங்க, தமிழகத்தில் ஏன் முதலீடு செய்ய மறுக்கிறார்கள் என்றால் இங்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை. ஒரு கப்பல் தரை தட்டினால் எப்படி நஷ்டமோ அது மாதிரி தமிழகம் பொருளாதாரத்தில் தரை தட்டுவதற்கு இந்த அறிவாலயம் குடும்பம் தான் காரணம். தேர்தலுக்கு யுக்தியா பயன்படுத்துற ஊழல் பட்டியல்கள் ஏதாவது இருக்குதுங்களா, வருங்களா? யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பாஜக ஆதரவாளர்கள் மேல எடுக்கப்படும் தொடர் அந்த கைது நடவடிக்கை குறித்து நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக பாஜகவை சார்ந்த தேசிய சிறுபான்மையின பிரிவு தலைவர் வேலூர் இப்ராஹிம் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வாழ்க வளமுடன். இப்போ பாத்தீங்கன்னா இசைவாணி ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்காங்க, அந்த ஐயம் சாரி ஐயப்பா பாடல் சர்ச்சை விஷயமா. அவங்க மேல ஒரு கைது நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்திருந்த நேரத்துல அப்படியே மாற்றி மூத்த தலைவர், பாஜகவின் மூத்த தலைவரா இருக்கக்கூடிய ராஜா மேல ஒரு கைது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? இது ரெண்டுமே வெவ்வேறு கோணத்துல நீங்க பார்க்கணும். இசைவாணி பிரச்சனை என்பது இசைவாணிக்கும் ஹிந்து மக்களின் நம்பிக்கையை இழிவுபடுத்தி அவர் அசிங்கப்படுத்தி இருக்கிறார் என்பதான பிரச்சனை. ராஜா அவர்களுக்கான பிரச்சனை என்பது அவர் திருமதி கனிமொழி அவர்கள் மீது சொன்ன குற்றச்சாட்டு, ஒரு ட்வீட். ஸோ ரெண்டு தனிப்பட்ட நபருக்குள்ள பிரச்சனையும் ஒட்டுமொத்த இந்து சமூகத்தை இழிவுபடுத்திய விஷயத்தையும் நீங்கள் ஒன்றா பார்க்கக்கூடாது. இசைவாணி என்ற அந்த பெண் ஐயப்ப பக்தர்களை மட்டும் இழிவுபடுத்தலை, இந்து நம்பிக்கையை மட்டும் இழிவுபடுத்தலை. இங்கே யார் காலம் காலமாக சனாதன தர்மத்தையும் இந்துக்களுடைய நம்பிக்கையையும் எப்படியாவது பாழாக்க வேண்டும், இந்த பாரதத்தின் பண்பாட்டை கலாச்சாரத்தை நாசப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களின் ஒரு அடிவரடியாகத்தான் இசைவாணி இருக்கிறார். அப்போ அவர் பேசியதற்கு பாடியதற்கு கைது செய்யணும்னு சொல்லும் பொழுது இந்த அரசு என்ன சொன்னது? இதே அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு என்ன சொன்னார்? அதை நாங்கள் பரிசீலிக்கிறோம். அப்ப இறைவனை இழிவுபடுத்தினால் இங்கு பரிசீலிப்பார்கள். தனிநபரை பற்றி ஒரு கருத்தை சொல்லி இருந்தால் உடனடியாக சார்ஜ் ஷீட் போட்டு அதற்கு தண்டனை வாங்கி தருவதற்கு தமிழக அரசு தயாராக இருக்கிறது என்பதான் பார்க்கணும். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், திரு ராஜா அவர்களுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவரே சொல்லியிருக்கிறார், சட்டப்படி இது நாங்கள் அப்பீல் போயிருக்கிறோம், அதில் நாங்கள் எங்களுடைய தரப்பு நியாயங்களை சொல்லி இதிலிருந்து மீண்டு வருவோம், நீதிமன்றங்களின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நீதித்துறை சரியான செயல்பாட்டை எடுக்கும் என்று அவர் நேற்றே ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். அதனால அவர் பெரியார் அவர்கள் பற்றி பேசிய கருத்தாராக இருக்கட்டும் அல்லது அவர் பேசிய திருமதி கனிமொழி அவர்களின் கருத்தாக இருக்கட்டும், அவர் என்ன விதத்தில் என்ன நோக்கத்தில் பேசினார் என்பதை அதை அவர் தான் வெளிப்படுத்தணும், அவர் தான் விளக்கம் கொடுக்கணுமே தவிர நானும் மற்றவர்களோ அதை விளக்கம் கொடுத்தா சரியாக இருக்காது. அதனால் நிச்சயமாக அதை அவர் முறைப்படி விளக்கம் கொடுப்பார். ஆனால் ஒரு விஷயம் பார்க்கணும், ஈவேராவை போற்றக்கூடிய இவர்கள், பெரியார் என்று தூக்கி பிடிக்கக்கூடிய இவர்கள் என்ன பெரிய கருத்தை அதில் சொல்ல வராங்கன்னா, பெரியார் சிலையை அகற்றுவோம் என்று சொல்லிவிட்டார் அப்படின்றதான் அந்த கருத்தை மையப்படுத்துறாங்க. லெனின் சிலையை அகற்றியது போன்று. லெனின் சிலையை திரிபுரால அகற்றியது ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு ஒரு தனி நபர்கள் கிடையாது, ஒட்டுமொத்த மக்களின் வெறுப்பு. லெனின் என்று சொல்லக்கூடியவர் இந்த நாட்டின் பண்பாட்டுக்கோ கலாச்சாரத்துக்கோ சம்பந்தம் இல்லாத எங்கோ இருக்கக்கூடிய ஒருவரை இந்த நாட்டில் ஒரு பெரிய தலைவராக தூக்கி பிடித்து கொண்டாடக்கூடியது என்பது இனி ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு பெரும்பாலான மக்கள் வெகுண்டெழுந்து
அந்த லெனின் சிலையை வந்து சுக்குநூறாக உடைத்தெறிந்தார்கள். அது மாதிரி இங்கேயும் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் ஒன்றிணைந்து பெரியாருடைய சிலையை சுக்குநூறாக ஆக்கினால் அதுல திரு ஹெச் ராஜா அவர்கள் தனிப்பட்ட முறையில் எப்படி பொறுப்பேற்க முடியும்? அது மக்களின் எழுச்சியால் நடக்குமே தவிர தனிப்பட்ட நபர் செய்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. லெனின் சிலை உடைப்பும் லெனின் சிலை அகற்றப்பட்டதும் பெரியார் சிலையை உடைப்பேன்னு சொல்றது ரெண்டு ஒண்ணு கிடையாதுல்ல சார். ஏன்னா அந்த நாட்டு மக்கள் மொத்தமா லெனினுக்கு எதிராக வெகுண்டு எழுந்தாங்க. ஆனா இங்க நம்ம தமிழ்நாட்டுல பெரியாருக்கு ஆதரவா ஒரு கூட்டம் இருக்காங்கல்ல, அவங்க எப்படி சார் விடுவாங்க? அது அவங்கள இழிவுபடுத்துற மாதிரி. திரிபுராவிலையுமே கம்யூனிசவாதிகள் லெனினுக்கு ஆதரவாகத்தான் இருந்தார்கள். ஆனா அதை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளல. அதே மாதிரிதான் இங்க ஈவேராவுக்கு ஆதரவு என்ற ஒரு பொய் பிம்பத்தை இந்த ஆளுகிற திருட்டு திராவிட மாடல் முன்னிலைப்படுத்துகிறது. ஆனா இது பிம்பம் தானே தவிர இது உண்மை இல்லை என்பதை இந்துக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு செயலை மக்கள் செய்தால் அது வரவேற்கக்கூடிய செயலாக இருக்கும். இப்போ தாடிக்காரன் பேத்தின்னு பாடினவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காம தாடிக்காரருடைய சிலையை உடைப்பேன்னு சொன்னவர் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதை வந்து ஒரு பாஜக விரோத போக்கு. இப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்துல கஸ்தூரி அவர்களை கைது பண்ணாங்க. அடுத்தது ஹெச் ராஜா கைது நடவடிக்கை. பாஜக ஆதரவாளர்கள் எல்லாம் குறி வைக்கிறாங்களோ திராவிட மாடல் அரசு அப்படின்ற ஒரு கேள்வி முன் வருது இல்ல சார்? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. இங்க வந்து கடவுளை இழிவுபடுத்தி பேசினாலோ அல்லது பயங்கரவாதத்தை ஆதரித்து பேசினாலோ தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்புகளை இந்திய இராணுவத்தோடு ஒப்பிட்டு தூக்கி பிடித்து பேசினாலோ அவர்கள் எல்லாம் தியாகிகள், இந்த தேசப்பற்றாளர்கள், நன்மைக்கு பணிபுரியக்கூடியவர்கள், என்ன வேணாலும் நீங்க அடைமொழி கொடுத்துக்கலாம். ஆனா தேசத்திற்கு எதிரான பிரிவினைவாதிகளை எதிர்த்து பேசினால், கடவுள் மறுப்பு என்கிற காட்டு மிராண்டி கொள்கையை சொன்ன ஈவேராவை போன்றவர்களையோ அல்லது அவர்களை பின்பற்றக்கூடியவர்களையோ நெஞ்சுறுதியோடு எதிர்த்து நின்றால் தேடி தேடி கைது செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். இது வந்து தங்களிடத்தில் ஆட்சி இருக்கிறது என்ற அகந்தையில் அவர்கள் இப்படி செய்கிறார்கள். நிச்சயமா இது நீடிக்காது. இது காலச்சக்கரம் சுழலக்கூடியது. இன்றைக்கு அவர்கள் ஆட்சி கட்டிலில் இருக்கிறார்கள்னா நாளைக்கு கீழே வருவாங்க, நாங்கள் நாளைக்கு மேலே போவோம். ஸோ அப்போ இவர்கள் எதையெல்லாம் தவறு செய்திருக்கிறார்களோ அதை சரிப்படுத்தக்கூடிய வேலையை நாங்கள் செய்வோம். கடந்த 50 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி கயமைத்தனமாக மக்களை ஏமாற்றி கொள்ளையடித்தது. எங்களுடைய அந்த சக்கரம் மேலே வந்த பிறகு நாங்க எதெல்லாம் சரி செய்ய வேண்டுமோ, இவர்களுடைய ஊழலை எதையெல்லாம் கண்டுபிடித்து அதை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டுமோ, நாட்டை வளர்ச்சி பாதையின் பக்கம் கொண்டு செல்ல வேண்டுமோ அதை பாஜக செய்கிறது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி செய்கிறார். அதனால இவர்களுடைய காலம் 2026 முடிந்து விட்டது. நல்ல காலம் 2026க்கு பிறகு பாரத பிரதமர் திரு நல்லாட்சியினுடைய தொடர்ச்சி தமிழகத்தில் இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனரா இருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. என்னன்னா, ஸ்டாலின் அவர்கள் அதானியை சந்திச்சது எதுக்கு அப்படின்னு. இப்படி சொல்ல வர அந்த கருத்தே பாத்தீங்கன்னா பாஜகவிற்கும் திமுகவிற்கும் ஒரு ரகசிய உடன்பாடு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அவரும் மீன் பண்ண வராரு. ஆல்ரெடி ரகசிய உடன்பாடு இருக்குன்னு ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கும் போது திமுக பாஜகவுக்கு எதிரான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்றாங்க. அப்போ அந்த ரகசிய உடன்பாடு குறித்த கருத்து என்ன சார்? பாருங்க, யாரு யாரோட ரகசிய உடன்பாடு, யாரு யாருக்கு பி டீமா செயல்படுறாங்க என்பதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி யோசிக்கவோ அதை பற்றி சிந்திப்பதற்கோ எங்களுக்கு நேரம் கிடையாது. நாங்கள் வரக்கூடிய காலத்துல இந்த டிசம்பர் மாதம் முழுக்க எங்களுடைய ஒன்றிய தேர்தல்கள், மாவட்ட நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பது, அதற்கடுத்து ஜனவரி மாதத்துல மாநில தலைவரை தேர்ந்தெடுப்பது, இந்தியா முழுக்க வாக்களித்து தேசிய தலைவரை தேர்ந்தெடுப்பது, கட்சியை பலப்படுத்துவது, அதற்கு பிறகு 2026 தேர்தலை சந்திப்பது, இதன் நோக்கமா இருக்க முடிய பாஜகவுடைய பி டீம் இவர்கள் அல்லது திமுகவுடைய பி டீம் இவர்கள், திமுகவுடைய அடிவரடிகள் அவர்கள், இதை பேச எங்களுக்கு நேரம் இல்லை. நாங்கள் எதை பேசுவோம்னா திமுக செய்யக்கூடிய ஊழல், திமுகவுடைய வெள்ள நிவாரணத்தை எவ்வளவு மோசமாக கையாண்டார்கள், திமுக கொடுத்த வாக்குறுதிகளை எப்படியெல்லாம் ஏமாற்றி இருக்கிறார்கள், திமுகவுடைய ஆட்சி நிர்வாகம் எவ்வளவு சீர்கேடாக இருக்கிறது, திமுகவுடைய ஆட்சி விலைவாசி எவ்வளவு உயர்ந்திருக்கிறது, திமுகவுடைய ஆட்சியில எவ்வளவு இந்த மாநிலம் அதிகமான கடன் சுமை ஏற்பட்டு இருக்கிறது, திமுகவுடைய ஆட்சியில அந்நிய முதலீடு வராமல் எப்படி வந்திருக்கிறது என்ற பொய்யை சொல்லி இருக்கிறார்கள். இந்த மாதிரி விஷயங்களை நாங்க மக்களிடத்துல கொண்டு போய் மக்களுக்கு விழிப்புணர்வை கொடுத்து தேசத்தின் வளர்ச்சி, தமிழகத்தின் வளர்ச்சி இதுதான் முக்கியமே தவிர தமிழகத்தை வளர்ச்சி என்று சொல்லி நீண்ட காலமாக இவர்கள் குடும்ப வளர்ச்சியை கொண்டிருக்கிறார்கள். அதை ஒழிக்கணும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமே தவிர இவங்க யார் கூட கூட்டணி வைப்பா, அவங்க பி டீமா ஏ டீமான்னு பாக்குறது பாஜக வேலை இல்லை. அதற்கு எங்களுக்கு நேரமும் இல்லை. இப்போ நம்ம நாட்டுல வந்து பெரியார் சிலை வேணுமா வேணாமா அப்படின்றதே ஒரு பெரிய விவாதமா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து பெரியார கொள்கை தலைவரா ஏத்திருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார் நீங்க?
பெரியாரை மட்டும் அவர் கொள்கை தலைவரா ஏற்றுக்கொள்ளல, இன்னும் நிறைய பலரையும் நபர்களை ஏற்றுக்கிட்டாரு. ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதில் ஒருவரா பெரியார. ஆனா அவரே சொல்றாரு, இந்த கடவுள் மறுப்பு காட்டுமிராண்டி கொள்கையை ஈவேர சொல்றாரு, அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு அவரு தெளிவுபட சொல்லி இருக்கிறார். அந்த ஒரு விஷயத்துல அதை வரவேற்கலாம். ஏன்னா பெரியார் பேசிய பெண்ணியம் என்பது அது பெண்களுக்கு எதிரான பெண்ணியம். அது வெளியில சொன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும். அந்த அளவுக்கு கேவலமான ஒரு நடைமுறை சாத்தியம் இல்லாத விஷயத்தை சொத்துரிமை வேணும். பெண்ணியம்னு பேசுறாரு. அதாவது பெண்ணியம் என்பது ஒரு பெண் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், யாரு கூட வேண்டுமானாலும் இருக்கலாம்ன்றது பெண்ணியத்தினுடைய சுதந்திரம். அது அது சுதந்திரம் இல்லை. அது இந்த பண்பாட்டிற்கும் கலாச்சாரத்திற்கும் எதிராக தொடுக்கக்கூடிய போர். ஒரு அறநெறியோடு வாழக்கூடிய பாரத சமூகத்தை அறநெறியிலிருந்து பிரித்து அட்வான்ஸ் டெக்னாலஜின்னு சொல்லி ஆடை அவிழ்ப்பிலிருந்து எல்லாத்தையும் கொண்டு வருவதற்கு அன்றைக்கே ஈவேரா போட்ட இந்த விஷ வித்து தான் இன்றைக்கு இருக்கு. ஏன்னா அவர் ஐரோப்பிய கலாச்சாரத்தை உள்வாங்கி பேசியிருக்கிறாரே தவிர பாரதத்தின் பண்பாடு அது இல்லையே. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற பண்பாடும், அதே மாதிரி தம்முடைய கலாச்சாரத்தை பின்பற்றி ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்ற பண்பாடும் தான் இங்க இருக்கே தவிர, எப்படி வேண்டுமானாலும் பெண் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த ஆண்களோடு வேண்டுமானாலும் இருக்கலாம்னா அது நம்முடைய பண்பாட்டிற்கு எதிரானது. அதை பேசக்கூடிய ஈவேரையாவையெல்லாம் தலைவராக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதுல கடவுளை மறுத்தா காட்டுமிராண்டிகள் அப்படித்தானே இருப்பாங்க. அவங்க நல்லது கெட்டதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. லாபம், வருமானம், அடுத்து அவனை எப்படி ஏமாத்துறது, அதன் மூலம் தான் எப்படி சந்தோஷமா இருக்கிறது, இதுதான் சார், எல்லாருக்கும் உள்ள கொள்கை. கடவுள் மறுப்பு இப்படிதான் இருப்பாங்க. ஒருவனுக்கு ஒருத்தின்னு பண்பாட்டுல இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா நடைமுறையில அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டா அது கேள்விக்குறியா தானே சார் இருக்கு. அந்த வழக்கமே அழிஞ்சிட்டு வர மாதிரி இருக்கே. ஏங்க, மது குடிக்க கூடாது, மது குடித்தால் தீமை எல்லாரும் சொல்றாங்க. மது நாட்டுக்கு, வீட்டுக்கு, உயிருக்கு கேடு எல்லாரும் சொல்றாங்க. இப்ப மது குடிக்கிறாங்க. இப்ப நீங்க அதே கேள்வி கேட்பீங்களா? ஏங்க, மது குடிக்க கூடாதுனால எல்லாரும் மது குடிக்கிறாங்க, அப்ப ஏங்க இந்த மது குடிக்கிறது தப்புன்னு பிரச்சாரம் பண்றீங்க, அது தேவையில்லை அப்படி சொல்லுவீங்களா? தீமை பெருத்திருக்கிறது என்ற காரணத்துக்காக நல்லதை சொல்லவே கூடாதுன்னு நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா? அது எப்படி வாதமா வைக்க முடியும்? தீமை பெருத்திருக்கிறது, ஆனா நல்லதை சொல்லித்தானே ஆகணும். யாரு கூட வேணா, எந்த பொண்ணு வேணா போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈவேராவுடைய கருத்தை நிறைய பேர் பின்பற்றினால், அந்த கடவுள் மறுப்பு காட்டுமிராண்டிகள் அப்படி செய்வார்களே ஆனால், பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பாரதியனாக அது தப்புன்னு எடுத்து சொல்லணும். எல்லாரும் நிர்வாணமா இருக்கிறாங்க, நான் கோமணமாவது கட்டிக்கிட்டு இருக்கிறத சந்தோஷமா சொல்றேன்னா நீங்க ஏன் கோமணம் கட்டி இருக்கீங்கன்னு கேள்வி கேட்பீங்களா? அதனால அவர்களுடைய திராவிட கொள்கை என்பது நம்முடைய தேசத்திற்கு எதிரான கொள்கை. இவர்கள் நாட்டை பிரிவினைவாதத்திற்காக பேசியவர்கள். 1963 வரைக்கும் இதே இந்த திராவிட கட்சி, அண்ணா அவர்களுடைய முக்கிய குறிக்கோள் என்னன்னா, நமக்கு கிடைத்தால் திராவிட நாடு, இல்லைன்னா சுடுகாடுன்னாங்க. அப்ப இந்த பாரதத்தை உடைத்து சுக்குநூறா ஆக்கணும் அப்படின்றது பாகிஸ்தானுக்கு அடுத்து பிரிவினையை பேசியவர்கள், வங்கதேசத்திற்கு அடுத்து பிரிவினையை பேசியவர்கள் இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள், குறிப்பாக திரு அண்ணாதுரை அவர்கள் தான். அவர் தான் அதை பேசினார். 1963 16வது அமெண்ட்மெண்ட் வந்த பிறகு அரசியல் சாசனத்தை யார் ஒருத்தர் எம்எல்ஏவா எம்பியா நீங்க தேர்ந்தெடுக்கணும்னா இந்திய நாட்டின் ஒருமைப்பாட்டை, இறையாண்மையை ஏற்றுக்கொள்ளணும், நீங்க வாக்குறுதி கொடுக்கணும். அந்த வாக்குறுதி கொடுக்கணும்ன்ற நிலை வரும்பொழுதுதான் இவர்கள் மாற்றுகிறார்கள். நாங்க இந்திய நாட்டின் ஒருமைப்பாட்டை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அப்ப சீன போர் வரும்பொழுது என்ன சொல்றாங்க? அது நாங்க இப்ப திராவிடத்தை தள்ளி வச்சுட்டோன்றாங்க. அதனால காலத்திற்கும் இவர்கள் இந்த தேசத்தோடு ஒன்றுபட்டு இல்லாமல் திராவிட நாடு, தனி நாடு என்ற இந்த பிரிவினைவாத கோஷத்தை இன்றைய தேதி வரை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு பாரதத்தை பற்றிய, பண்பாட்டின் கலாச்சாரத்தின் அக்கறை பற்றிய கொஞ்சம் கூட இருக்காது. அதனால இவர்களை புறந்தள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அவங்க தனி நாடு கேக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்க. மாநில அரசு தனி நாடு கேட்கிற அந்த கருத்துக்கு வலு சேர்க்கிற விதமா மத்திய அரசோட நடவடிக்கை இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது இல்ல சார். மத்திய அரசு நிதி வழங்காததாகட்டும், நிறைய பேரிடர் காலங்கள்ல கைவிட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக தான் தனி நாடு கேட்கிறோம் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்கல்ல சார். ஒரு அரசு நிதி தராவிட்டால் நிதியை பெறுவதற்கு ஜனநாயக ரீதியாக என்ன முறை இருக்கிறதோ அப்படித்தான் முயற்சி செய்யணுமே ஒழிய, நிதி தரல அதனால தமிழ்நாடு தனி நாடு, நிதி தரல ஆந்திரா தனி நாடு, நாடை சுக்குநூறாக்கிடுவோமா? எப்படி பாகிஸ்தான், பங்களாதேஷ்னு பிரிந்து இன்றைக்கு அவர்கள் பிச்சை எடுக்கிறார்களோ, நாளைக்கு அப்படி தமிழ்நாடு பிச்சை எடுக்கும். பாரதத்தை விட்டு பிரிஞ்சா தமிழ்நாட்டுக்கு நிலைமை அதுதான். ஏன்னா இந்த குடும்பமே கொள்ளையடிச்சிருவாங்க. இந்த திமுக அறிவாலயம் குடும்பமே இவர்களே கொள்ளையடிச்சு விடுவார்கள். இவர்களே நிலத்தை அபகரிச்சிருவாங்க, இவங்களே கனிம வளத்தை கொள்ளையடிச்சிருவாங்க, இவங்களே சாராயத்தை ஊத்தி மக்களை போதையில் ஆழ்த்தி விடுவார்கள். இளைஞர்கள் எல்லாம் ஆண்மையற்றவனாக, வீரியம் இல்லாதவனா ஆக்கிடுவாங்க. சமூகத்தை பால்படுத்தக்கூடிய பாவிகள் இவர்கள். இவர்கள்லாம் தனி நாடு கேட்பாங்கன்னா எந்த அளவுக்கு மோசமா போயிடும். அது அடிப்படை கிடையாது. ரெண்டாவது, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல என்ன நிதி பகிர்வு கொடுக்கப்பட்டதோ, புயலுக்கோ வெள்ளத்துக்கோ அல்லது அந்த மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கோ, அதை விட 8 மடங்கு 10 மடங்கு அதிகமாக இன்றைய பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கொடுத்திருக்கிறது.
அப்ப இதெல்லாம் ஒப்பீட்டளவில் பார்க்காமல் கண்மூடித்தனமாக எங்களை வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்ற இதே பழமொழியை சொல்லிக் கொண்டிருந்தால் மக்கள் நம்ப தயாரில்லை. புள்ளி விவரங்கள் அடிப்படையில் இன்றைக்கு திமுக பேசாது. அப்படி ஒரு விவாதத்திற்கு அவர் வரமாட்டார்கள். அவர்கள் பேசுவதெல்லாம் பொத்தாம் பொதுவாக நாங்கள் வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறோம். குஜராத்தோடு ஒப்பிடும் பொழுது இன்றைக்கு குஜராத் எந்த அளவிற்கு வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு வெளிநாடுகளிலிருந்து முதலீடு செய்யறாங்க, தமிழகத்தில் ஏன் முதலீடு செய்ய மறுக்கிறார்கள் என்றால் இங்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை. இங்க அதிகமாக இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் இருந்து எல்லாருக்கும் லஞ்சத்தை கொடுத்தாதான் வேலை நடக்கும்னு வெளிநாடுகளில் உள்ளவர்கள் பயப்படுறாங்க. அதனால வேற மாநிலத்துக்கு கொடுக்குறாங்க. குறிப்பா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு தருகிறார்கள். இன்னைக்கு அந்த மாநிலங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழகம் உண்மையாகவே தரை தட்டி போயிருக்கிறது. ஒரு கப்பல் தரை தட்டினால் எப்படி நஷ்டமோ அது மாதிரி தமிழகம் பொருளாதாரத்தில் தரை தட்டுவதற்கு இந்த அறிவாலயம் குடும்பம் தான் காரணம். அதனால் நஷ்டத்தில் தமிழகம் இருக்கிறது, கடன் சுமையில் தமிழகம் இருக்கிறது. அதை மீட்டெடுக்க பாஜக ஆட்சி தான் தீர்வு. நிச்சயமா சார். இறுதியா உங்களுடைய தமிழக பாஜக தலைவர் தமிழகம் திரும்பி இருக்காரு. அவருடைய வருகைக்கு அப்புறம் எந்த மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் அரசியலை நகர்த்தலாம் அப்படின்னு இருக்கீங்க சார்? எங்களை பொறுத்தவரை எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு 2 விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். ஒன்று, இந்த டிசம்பர் மாதம் நடக்கக்கூடிய ஒன்றிய தேர்தல், மாவட்ட தேர்தல் அது சிறப்பாக நடத்தி முடிக்கப்பட வேண்டும். அதற்கு அடுத்ததாக எல்லா மாநிலத்தினுடைய நிர்வாகிகளுக்கான தேர்தல் நடக்கும். அது சிறப்பாக முடிந்த பிறகு ஜனவரி மாதத்தின் 15வது நாட்களுக்கு பிறகு தேர்தல் என்கிற ஒரே இலக்கோடு பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கும். எங்களுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொரு கிராமத்தை நோக்கியும் மக்களை சந்திப்பதற்காக மக்களின் குரலாக இந்த திமுக ஆட்சிக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துவார். அதில் எங்களுடைய பணிகள் இன்னும் மிகச்சிறப்பாக இருக்கும். தேர்தலுக்கு யுக்தியா பயன்படுத்துற ஊழல் பட்டியல்கள் ஏதாவது இருக்குதுங்களா? வரும்லங்க. அதாவது ஊழல் இவர்கள் செய்வதில் சளைத்தவர்கள் இல்லை. எந்த அளவுக்குன்னா உச்சநீதிமன்றமே இன்றைக்கு கேட்கிறது, செந்தில் பாலாஜிய ஜாமீன் கொடுத்து அடுத்த நாளே அமைச்சரா போடுவீங்கன்னு. என்னதான் நடக்குது அப்படின்னு அதிர்ச்சியில் உச்சநீதிமன்றம் இருக்கிறது. அப்ப இந்த அளவிற்கு மோசமாக திராவிட ஆட்சி இருக்குமா, திமுக ஆட்சி இருக்குமான்னு உச்சநீதிமன்றமே விமர்சிக்கக்கூடிய அளவிற்குத்தான் இன்றைக்கு இந்த அறிவாலயம் ஆட்சி இருக்கிறது. இதை அகற்றுவதற்கு நாங்கள் அறுதி பெரும்பான்மையாக வெற்றி பெறுவதற்கு கடுமையாக பாடுபடுகிறோம். மக்கள் வாக்களிப்பார்கள், பாஜக ஆட்சியில் அமரும். உங்களோட நேரம் ஒதுக்கி எங்களுடைய பல கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.